அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. தான தர்மம் சதக்கா கொடுப்பதினுடைய பெருமதிகள் சிறப்புகள் என்ன என்பதை பின்னால் வரக்கூடிய ஹதீஸின் மூலம் தெரிந்து கொள்வோம். திருமீதியிலே இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தொற்றும் அறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது. இன்ன சதக்கத்த நல்லெண்ணத்துடன் மனமுகுந்து கொடுக்கக்கூடிய சதக்கா இருக்கிறதே லத்துத்ஃபிஉ கலபர் ரப்பி, இறைவனினுடைய கோபத்தை கூட தணிக்கக்கூடிய ஆற்றல் அந்த தான தர்மத்துக்கு இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். இன்னும் அது தடுக்கிறது மீத்தத்தசூதி, கெட்ட தீய மரணங்களை விட்டும் எங்களை தடுக்கிறது என்றார்கள் இறை தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சதக்கா கொடுப்பதற்கு நான் பணவசதி படைத்தவனாகவோ செல்வந்தனாகவோ இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இருப்பதை கொடுப்பதுதான் சதக்கா என்று சொல்கிறோம். அனைவராலும் கொடுக்க முடியும். இன்னும் சிலர்கள் இதுவரையில் கூட சதக்கா என்ற வார்த்தைக்குள் நுழையாமல் இருக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி